நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, நடந்து முடிஞ்ச பேக்லாஷில் பிளட் லைனில் புதுசாக ஒரு மெம்பர் சேர்ந்திருப்பாரு. அந்த மெம்பர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, நடந்து முடிஞ்ச பேக்லாஷில் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு, யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேமியன் பெஸ்ட் வர்சஸ் ஜாக் எஃபெக்ட் வர்சஸ் எல்ஏ நைட் வர்சஸ் ட்ரீம் மேக்கர். இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். இந்த மேட்சை முழுக்க ட்ரீம் மேக்கரை டாமினேட் பண்ணி தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தார். ட்ரீம் மெக்கன்ரே வந்து அவர் வந்து மிட் கார்டு சாம்பியன்ஷிப்புக்கு மோதுற அளவுக்கு கூட இல்லை ரெஸ்லர். அவர் வந்து டாப் டயரான ரெஸ்லர், அதாவது மெயின் சாம்பியன் வேர்ல்டு சாம்பியனுக்கு மோதக்கூடிய ரெஸ்லர். அவர் வந்து சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரேண்டி ஆர்டன் போனதுனால அவர் வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கு மோதுற நிலைமைக்கு வந்தார். அப்படிப்பட்ட மேட்ச்லேயும் அவர் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல். 4 பேரையுமே பங்கேற்ற மேட்ச்சில் தெறிக்க விட்டார். ஒரு கட்டத்தில் டேமியன் பெஸ்ட்டும் ட்ரீம் மேக்கரையும் அடிச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் சைடு போயிட்டாங்க. அந்த சைடு போன நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே ஒரு டேபிளில் அடித்து உடச்சிக்கிட்டு 2 பேரும் விழுந்துட்டாங்க. அது நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டு மட்டும்தான் இருந்தார். எல்ஏ நைட்டும் ஜாக் எஃபெக்ட்டும் மட்டும்தான் மேட்சை கண்டினியூ பண்ணாங்க ரிங் சைடில். அவங்களுக்குள்ள மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜாக் எஃபெக்ட் டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எல்ஏ நைட்டுக்கும் ஜாக் எஃபெக்ட்டும் மட்டும் ரிங்கில் நிற்கக்குள்ள எல்ஏ நைட்டு அட்டாக் பண்ண போகிற நேரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சோலோசிக்கா ஒரு சோலோசிக்கா வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் சோலோசிக்கா கூட ஒருத்தர் புதுசாக வந்திருந்தார். அவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைனோட புதிய மெம்பர். இதில் டேமாட்டாங்கவும் கிடையாது, டேமாலாங்கவும் கிடையாது. அவங்களாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஆனால் அவங்களாம் காமிக்காம புதுசாக ஒருத்தர் காமிச்சாங்க. இவர் தான் அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெஃப் காப். இந்த ஜெஃப் காப் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர் ஏஇடபிள்யூ ரெஸ்லர் அண்டு நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் ரெஸ்லர். அங்கெல்லாம் வந்து டேக் டீம் டிவிஷனில் சாம்பியனாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவரை தான் இப்போ WWE கூட்டு வந்திருக்கிறாங்க. இவருக்கும் சோலோசிக்கா அண்டு ஜாக் எஃபெக்ட் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன், ரோமன் ரிங்ஸுக்கு என்ன ரிலேஷன் கேட்டிங்கன்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா டேமாலாங்கோ கூட ஒரு சின்ன விதமான சம்மந்தம் இருந்துச்சு. அவங்களோட ஃபாதரை ராக் அண்டு ரோமன் ரிங்ஸ் இவங்களாம் என்ன கூப்பிடுவாங்க கேட்டிங்கன்னா, அங்கிள்னு கூப்பிடுவாங்க. அந்த முறையை வச்சு கூப்பிட்றதுனால அவங்களுக்குள்ள சொந்த பந்தம் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்தவித சொந்தமும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. ஒரு புது மெம்பரை சும்மா ஜாயின் பண்ணணுன்றதுக்காக ஜாயின் பண்ண வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான் ஒழிய இந்த ஜெஃப் காப்க்கும் சோலோசிக்கா குடும்பத்துக்கும் ஜாக் எஃபெக்ட், ஜிம்மி ஈசோ, ஜே ஈசோ, அதுக்கப்புறம் வந்து டேமாட்டோங்க அண்ட் டேமாலோங்க, ரோமன் ரிங்ஸ், ராக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிளட் லைனுக்கும் இவங்களுக்கும் புதுசாக ஒரு மெம்பர் எப்படி வந்து செமிசைனை புதுசாக ஒரு யூசியை சேர்த்தாங்களோ, என்னதான் இருந்தாலும் செமிசைன் வந்து அப்புறம் கடைசியில் பிளட் லைனில் ஒரு அங்கமாகவே மாறிட்டாரு. என்னதான் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் இப்போ புதுசாக பிளட் லைனில் வந்து புதுசாக ஒரு மெம்பர் சோலசிக்கா தலைமையில் ஒருத்தர் வந்திருக்காருன்னா, இவருக்கும் அந்த பிளட் லைனில் உள்ளவங்களுக்கும் எந்தவித ரத்த சம்பந்தமும் கிடையாது, பிளட் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. சும்மா ஒரு மெம்பரை புதுசாக ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். இவரை பார்க்கக்குள்ள நான் ரைனோ மாதிரி தான் இருக்கிறார் பார்க்கறதுக்கு. இவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இவர் வந்து ஃபார்மர் சாம்பியனாக நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் டேக் டீம் டிவிஷனில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் இவரை பற்றியோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.